யாரையெல்லாம் கள்ளக்காதல் செய்யக்கூடாது? அதாவது எதற்காக அப்படின்னா, கள்ளக்காதல் நிறைய பேருக்கு தொல்லையில் தான் முடியுது. ஒரு ஜாலிக்காக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை பேசுறதுக்காக, ஒரு ஆறுதலுக்காக ஆரம்பிக்கிற விஷயம், கடைசியில் ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் தனிமைப்படுத்தி விட்டுடுது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உண்மை. யாரையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, கணவனை இழந்த சில பெண்கள் இருப்பாங்க, மனைவி இழந்த சில ஆண்கள் இருப்பாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னா, தனக்கான ஒரு வாழ்க்கை துணை வேணும், நமக்கு ஆறுதலுக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு விஷயத்தை தேடுவாங்க. அந்த தேடலில் போய் யாராவது ஒருத்தர் சிக்குவாங்க. சிக்கிறவங்க மேலே அவங்களுக்கு ஈஸியாக ஒரு லவ் வந்துடும், ஒரு அன்பு வந்துடும். அந்த அன்பு அவங்களை தொடர்ந்து கேட்கும், இவங்க நமக்கு வேணும், நமக்கானவங்க, நம்ம வாழ்க்கைக்கு இவங்க உதவுவாங்க, இவங்களோட நம்ம லைஃப் லாங் நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே யோசித்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க அல்லது அவங்களோட பழகுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க இதுக்கு சூட்டானவங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறவங்களா இருப்பாங்க, வந்தவங்க. அவங்க அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அதை விட்டுட்டு இவங்களோடு தொடர்ந்து இந்த உறவை கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு சூழல் அவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அவங்க தான் இவங்களுக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. ஸோ இந்த அடம் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியிலிருந்து வந்த அவங்களுக்கு தொல்லையாக தெரியும். ஏன்னா இவர்களை கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க, இவங்க பின்புலத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க லைஃபுக்காக ஒரு வேளை ஒருத்தரை சூஸ் பண்ணலாம், ஆனால் அது அவங்க தான் நினச்சி அவங்கள கஷ்டப்படுத்துறது, இதிலிருந்து விடுபட முடியாமல் அவங்க கஷ்டப்படுறது, இது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி கள்ளக்காதலுக்குள் போகக்கூடாது. திருமணமான ஒருத்தரை சூஸ் பண்ணக்கூடாது. இவர்களைப் போலவே திருமணமாகி தனிமையில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ட்ரை பண்ணி திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காதலிக்கலாம், அல்லது திருமணம் செய்து கொள்வதற்காக பழகலாம். வாழ்க்கை துணையும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, அன்பு செய்யவும் ஆள் வந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆறுதல் சொல்கிறதுக்கும் ஒருத்தவங்க கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு.